என் கிராமத்து மனைவியை உதறி தள்ளிவிட்டு அமெரிக்காவிற்கு தப்பியோடினேன். அங்கு என் கனவுகளுக்கு ஏற்றபடி ஒரு மாடர்ன் பெண்ணை திருமணம் செய்து கொண்டேன். நாட்கள் நகர்ந்தன. ஒரு நாள் இந்தியாவிலிருந்து அப்பாவின் அழைப்பு வந்தது. கௌதம், நீ அப்பாவாக போகிறாய். உன் மனைவி கர்ப்பமாக இருக்கிறாள் என்றார். எனக்கு அதிர்ச்சியாக இல்லை, மாறாக கோபம்தான் வந்தது. அவள் வயிற்றில் வளரும் குழந்தைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் அவளை தொட்டது கூட கிடையாது. அது ஒரு தகாத உறவில் பிறந்த குழந்தை என்று அப்பண்டமாக பழி சுமத்தினேன். என் வார்த்தைகளை முழுமையாக நம்பிய அப்பா அவளை நடத்தை கெட்டவள் என்று முத்திரை குத்தி நடுரோட்டில் அனாதையாக விரட்டியடித்தார். பல வருடங்கள் உருண்டோடின. என் அமெரிக்க மனைவி சாலினிக்கு புற்றுநோய் இருப்பது உறுதியானது. அவளை காப்பாற்ற பல மருத்துவமனைகளில் அலைந்தேன். ஆனால் நிலைமை கைமீறி விட்டதாக கூறி மருத்துவர்கள் கைவிரித்து விட்டனர். மருத்துவமனையின் வராண்டாவில் தலையில் கை வைத்தபடி ஆதரவற்று அழுது கொண்டிருந்தேன். அப்போது ஒரு சிறுவன் என் முன்னே ஓடி வந்தான். நிமிர்ந்து பார்த்த என் இதயம் ஒரு கணம் நின்று துடித்தது. என் முகத்தை உரித்து வைத்தது போல் அச்சு அசலாக என் மறு உருவமாக இருந்தான் அவன். என்னை பார்த்து அவன், அங்கிள், என் அம்மா ஒரு பெரிய டாக்டர். அவங்க உங்க மனைவியை காப்பாத்துவாங்க, வாங்க என் கூட என்று என் கையை பிடித்து இழுத்தான். நம்பிக்கையோடு அவன் பின்னால் சென்றேன். ஆனால் மருத்துவரின் அறையில் இருக்கையில் கம்பீரமாக அமர்ந்திருந்த அந்த பெண்மணியை பார்த்ததும் என் நாடி நரம்புகள் உறைந்து போயின. ஆம், அவள் வேறு யாரும் அல்ல. நான் ஒரு காலத்தில் பட்டிக்காடு என்று வெறுத்து ஒதுக்கிய என் முதல் மனைவி நந்தினி. கடந்த காலம் அந்த படிக்காத பட்டிக்காட்டு பெண்ணை நான் ஒருபோதும் என் மனைவியாக ஏற்க மாட்டேன். என் கண்கள் கோபத்தால் சிவந்திருந்தன. என் அத்தை மகளான நந்தினி இப்போது என் மனைவியாக என் அறையில் நின்று கொண்டிருந்தாள். அந்த தருணத்தில் அவள் எனக்கு ஒரு தேவையற்ற சுமையாக மட்டுமே தெரிந்தாள். தூக்கி எறியப்பட வேண்டிய ஒரு குப்பை அவள். இந்த குழப்பங்கள் அனைத்தும் நான் பள்ளி படிப்பை முடித்தவுடனேயே தொடங்கிவிட்டன. வெளிநாட்டிற்கு சென்று படித்து அங்குள்ள ஒரு மாடர்னான படித்த பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்பதே என் ஒரே லட்சியமாக இருந்தது. ஆனால் ஒரு நாள் உனக்கும் உன் அத்தை மகள் நந்தினிக்கும் கல்யாணம் முடிவாகிவிட்டது. அடுத்த வாரம் அவள் இங்கு வருகிறாள் என்று அப்பா தன் சர்வாதிகார முடிவை என் மேல் திணித்தார். நான் எவ்வளவு கத்தியும் சண்டையிட்டும் எந்த பலனும் இல்லை. அப்பாவின் பிடிவாதத்திற்கு முன் என் கனவுகள் தோற்று போயின. நான் ஒரு மாடர்னான நகரத்து இளைஞன். நந்தினியோ கிராமத்தில் வளர்ந்தவள். அவளுடைய எளிமையான தோற்றம், உடைகள், பேசும் வீதம் எல்லாமே எனக்கு ஒரு பெரிய நகைச்சுவையாகத்தான் பட்டது. அதைவிட எனக்கு அதிக எரிச்சலை தந்தது அவளுடைய உடல் பருமன். என் வெறுப்பு நெருப்பில் அது நெய்யாக ஊற்றியது. திருமணத்திற்கு பிறகு கல்லூரி நண்பர்களை சந்திக்கும் போதெல்லாம் அவர்கள் என்னை கேலி செய்ய தொடங்கினர். என்ன மாப்பிள்ளை, பட்டிக்காட்டு பொண்டாட்டி கூட வாழ்க்கை எப்படி போகுது என்று ஒருவன் கேட்பான். உன் குண்டம்மா உன் கனவையெல்லாம் உடைச்சிட்டாளாமே என்று இன்னொருவன் சிரிப்பான். இந்த கிண்டல்கள் என் ஆணவத்தை சுக்கு நூறாக்கின. நந்தினியின் மீதான என் வெறுப்பு இன்னும் ஆழமாக வேரூன்றியது. அழகான, மாடர்னான, என் தகுதிக்கு ஏற்ற ஒருத்தியே எனக்கு மனைவியாக வர வேண்டும் என்று நான் கனவு கண்டேன். ஆனால் நந்தினி அதற்கு நேர்மாறாக இருந்தாள். அவள் ஒரு மருத்துவ மாணவி, படிப்பில் மிகவும் கெட்டிக்காரி. பல இரவுகளில் அவள் விழித்திருந்து மருத்துவ புத்தகங்களை படிப்பதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் அந்த உண்மையை நான் வேண்டுமென்றே என் கண்களை மூடிக்கொண்டு மறுத்தேன். அவளது உடல் எடையும் கிராமத்து பாவனைகளும் மட்டுமே என் கண்களுக்கு பெரிதாக தெரிந்தன. அவளை ஒரு அறிவில்லாத பட்டிக்காட்டு சிறுக்கியாகவே நான் பார்த்தேன். ஒரு நாள் அவள் அறையின் வாசலில் நின்று கொண்டு கோபமாக கத்தினேன். உன்னை நான் என்றாவது ஒரு நாள் ஏற்றுக்கொள்வேன் என்று நினைக்கிறாயா? என் கனவுகள் மிக பெரியவை. நீ என் பாதையில் இருக்கும் ஒரு முட்டுக்கட்டை. நான் உன்னை உடைத்துவிட்டு போவேன். அதற்கு நந்தினி மிக அமைதியாக, எனக்கு தெரியும் கௌதம், உங்களுக்கு இந்த திருமணத்தில் துளியும் இஷ்டமில்லை என்று எனக்கு புரியும். அப்பாவின் வார்த்தையை தட்ட முடியாமல் தான் நான் சம்மதித்தேன். ஆனால் நான் ஒருபோதும் உங்கள் வழியில் குறுக்கே வரமாட்டேன் என்றாள். அவளுடைய அந்த சலனமற்ற அமைதியும் வெள்ளந்தியான பேச்சும் எனக்கு இன்னும் கோபத்தை மூட்டியது. அவள் என்னோடு சண்டையிட வேண்டும், தன் உரிமையை கேட்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். அப்போது தான் அவளை விவாகரத்து செய்ய எனக்கு ஒரு தகுந்த காரணம் கிடைக்கும். ஆனால் அவளுடைய மௌனம் என் வெறுப்பை இன்னும் அதிகரித்தது. நான் அவளை ஒரு பொருட்டாகவே மதித்ததில்லை. ஒரே வீட்டில் வாழ்ந்தாலும்
அவளை ஒரு அந்நிய பெண்ணை போலவே நடத்தினேன். எங்கள் இருவரின் பாதையும் சந்தித்து கொள்ள கூடாது என்பதில் மிக கவனமாக இருந்தேன். வெளிநாட்டிற்கு செல்லும் வாய்ப்பு கிடைத்தவுடன் இந்த உறவை முறித்துவிட வேண்டும் என்று மனதிற்குள் உறுதியாக இருந்தேன். ஒரு மருத்துவ மாணவியாக இருந்து கொண்டும் ஒரு பெண் எப்படி இவ்வளவு குண்டாக இருக்க முடியும் என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவளுடைய திறமைகளை நான் அடியோடு புறக்கணித்து விட்டு அவளின் வெளித்தோற்ற குறைகளை மட்டுமே பூத கண்ணாடியில் பார்த்தேன். அப்படிப்பட்ட ஒரு நாள் இரவு அவள் தயக்கத்துடன் என் அறையின் வாசலில் வந்து நின்றாள். நான் உள்ளே வரலாமா? உங்களிடம் கொஞ்சம் பேச வேண்டும் என்று மிக மெல்லிய குரலில் கேட்டாள். என் கையில் இருந்த புத்தகத்திலிருந்து பார்வையை விலக்காமலேயே நான் கடுமையாக பதிலளித்தேன். இது என் அறை நந்தினி. இங்கே உனக்கு எந்த வேலையும் இல்லை. என்னிடம் பேசுவதற்கு உனக்கு அவ்வளவு முக்கியமான விஷயம் எதுவும் இருக்கவும் முடியாது. போய் உன் படிப்பில் கவனத்தை செலுத்து என்று முகத்தில் அடித்தார் போல் கூறி அவளை விரட்டினேன். அவள் எதுவும் பேசாமல் அமைதியாக திரும்பிச் சென்றாள். நான் ஏதோ பெரிய போரில் வென்றுவிட்டது போல ஒரு கர்வத்தை உணர்ந்தேன். என் அறையை எனக்கு மட்டுமான ஒரு கோட்டையாக நான் மாற்றிக்கொண்டேன். அவளை முழுவதுமாக புறக்கணித்தேன். என் முகத்தை கூட அவளுக்கு காட்ட நான் விரும்பவில்லை. ஒரு நிமிடம் கூட அவளோடு அமர்ந்து நான் பேசியதில்லை. என் மனதில் அவளுக்கு எந்த இடமும் இல்லை என்று அவளை அடியோடு தூக்கி எறிந்து விட்டேன். என்னுடைய இந்த மோசமான நடத்தை அவளை எந்த அளவுக்கு பாதிக்கும் என்று நான் ஒரு துளி கூட யோசிக்கவில்லை. என்னுடைய முழு கவனமும் பல்கலைக்கழக தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெறுவதிலும் வெளிநாட்டு படிப்பிற்கான தயாரிப்பிலுமே இருந்தது. நந்தினி என் இலக்கிற்கான ஒரு தடையாக மட்டுமே இருந்தாள். அந்த தடையை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தகர்த்துவிட்டு என் கனவுகளை நோக்கி பறக்க வேண்டும் என்று துடித்தேன். என் வெற்றிக்கு இது ஒன்றே வழி என்று நான் உறுதியாக நம்பினேன். பல்கலைக்கழக படிப்பு முடிந்தது. ஒரு நாள் என் அறையில் சந்தோஷ புயல் வீசியது. ஆம், எனக்கான ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் சேர்க்கை உறுதி கடிதம் வந்திருந்தது. அதோடு மிக சிறந்த உதவித்தொகையும் கிடைத்திருந்தது. இது என் பல வருட உழைப்பிற்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. ஆனால் இந்த அதீத சந்தோஷத்திலும் எனக்கு நந்தினியின் ஞாபகம் வந்து ஒரு சுமையாக அழுத்தியது. இந்த நற்செய்தியை அப்பாவிடம் சொன்னபோது ஆரம்பத்தில் அவர் முகத்தில் ஒரு பெருமிதம் தெரிந்தது. ஆனால் நான் சீக்கிரமே அமெரிக்காவிற்கு கிளம்ப போகிறேன் என்று சொன்னவுடன் அவர் முகம் சுருங்கியது. என்ன உளர்கிறாய் கௌதம் என்று கோபமாக கேட்டார் அப்பா. உனக்கு திருமணமாகிவிட்டது. உன் மனைவியை இப்படி விட்டுவிட்டு நீ மட்டும் எப்படி போக முடியும்? நான் அலட்சியமாக தோள்களை குலுக்கினேன். அப்பா, இது என் படிப்பு, என் எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயம். இது தான் என் வாழ்நாள் கனவு என்று உங்களுக்கு தெரியும். அங்கே நான் படிக்கும்போது இந்த சுமையை என்னோடு தூக்கி கொண்டு திரிய முடியாது. அமெரிக்காவின் கலாச்சாரமே வேறு. இவளை அங்கே கூட்டிச் சென்றால் அது என் கவனத்தை சிதறடிக்கும் என்றேன். சுமையா? அப்பாவின் குரல் கோபத்தில் வெடித்தது. வெட்கக்கேடு. அவள் உன் மனைவி. நானே முன்னின்று உனக்கு திருமணம் செய்து வைத்த பெண் அவள். நீ அமெரிக்கா செல்வதாக இருந்தால் அவளையும் உன்னோடு அழைத்துச் செல், அல்லது அவளை விவாகரத்து செய்துவிட்டு போ என்று மேஜையின் மீது ஓங்கி அடித்தார். எனக்கு உள்ளுக்குள் கோபம் கொழுந்துவிட்டு எரிந்தது. அவளை விவாகரத்து செய்வது எனக்கு ஒரு பொருட்டே இல்லை. ஆனால் அப்படி செய்தால் அப்பாவுக்கு மிக பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். ஒருவேளை என்னை சொத்தை விட்டே ஒதுக்கி வைத்து விடுவாரோ என்ற பயமும் எனக்குள் இருந்தது. இது தான் என் கடைசி வாய்ப்பு. அதனால் தந்திரமாக ஒரு முடிவெடுத்தேன். ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு நரித்தனமாக பேசத் தொடங்கினேன். அப்பா, இது தான் உங்கள் பிடிவாதம் என்றால் நான் இப்போது அவளை விவாகரத்து செய்ய மாட்டேன். அவளை இங்கேயே விட்டுவிட்டு போகிறேன். ஆனால் ஒருபோதும் அவளை என் வாழ்க்கையின் அங்கமாக நான் ஏற்க மாட்டேன். எங்கள் இருவருக்கும் இடையில் கணவன் மனைவி என்ற எந்த உறவும் இல்லை என்பது உங்களுக்கே தெரியும். இந்த திருமணம் என்பது வெறும் காகித உறவுதான். நான் வெளிநாடு சென்றதும் அதை முடித்துக் கொள்கிறேன். ஆனால் இப்போது விவாகரத்து செய்து உங்களுக்கும் எனக்கும் தேவையற்ற மன உளைச்சலை தர நான் விரும்பவில்லை என்றேன். அப்பா சற்று நேரம் அமைதியாக யோசித்தார். அவர் கண்களில் ஆழமான சோகம் தெரிந்தது. எனக்கும் நந்தினிக்கும் இடையிலான திருமணத்தை காப்பாற்ற அவர் செய்த கடைசி முயற்சியும் தோற்று போனது. என் எமோஷனல் பிளாக்மெயிலுக்கு அவர் அடிபணிந்து விட்டார். சரி, நீ உன் கனவுகளை நோக்கியே ஓடு. ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் கௌதம். இந்த உறவை நீ ஏமாற்றிவிட்டு செல்கிறாய். உன்னுடைய இந்த முடிவு
எதிர்காலத்தில் உனக்கு பெரிய அழிவை ஏற்படுத்தும் என்று தலை குனிந்தபடியே கூறிவிட்டு அறையை விட்டு வெளியேறினார். அவர் கண்களில் இருந்த ஏமாற்றம் ஒரு கணம் என்னை உறுத்தினாலும் என் அமெரிக்க கனவின் முன் அது பெரிதாக தெரியவில்லை. அடுத்த 2 வாரங்களில் என் பயணத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் முடித்துவிட்டேன். இந்த நாட்களில் எனக்கும் நந்தினிக்கும் இடையில் ஒரு வார்த்தை கூட பரிமாறப்படவில்லை. அவள் அவளது அறையிலும் நான் என் அறையிலும் தனித்தனி தீவுகளாகவே வாழ்ந்தோம். எங்கள் திருமணமாகி கிட்டத்தட்ட 2 வருடங்கள் உருண்டோடிவிட்டன. இந்த 2 வாரங்களில் நாங்கள் எதிர்பாராத விதமாக சமையலறையிலோ அல்லது வரவேற்பறையிலோ சந்தித்தது மட்டும்தான். அவள் ஒரு நாளும் என்னிடம் எந்த புகாரும் சொன்னதில்லை. என் அன்பையோ கவனிப்பையோ ஒருபோதும் எதிர்பார்த்து கேட்டதும் இல்லை. அவள் மிகவும் அமைதியான வெள்ளந்தியான ஒரு பெண். ஆனால் எனக்கு அவளின் உடல் பருமனையும் பட்டிக்காட்டு பின்னணியையும் தாண்டி அவளிடம் இருந்த எந்த நல்ல குணமும் கண்ணுக்கு தெரியவில்லை. வெளிநாடு செல்லும் அந்த கடைசி நாள் விமான நிலையத்திற்கு செல்வதற்கு சில மணி நேரங்களுக்கு முன் வரவேற்பறையில் அவளை சந்திக்க நேர்ந்தது. என் பெட்டிகளுக்கு பக்கத்தில் அவள் அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். ஒரு சிலையை போல எந்த உணர்ச்சியும் அற்றதாக இருந்தது அவளது முகம். இது தான் அவளிடம் கொஞ்சம் கனிவாக பேச எனக்கு கிடைத்த கடைசி வாய்ப்பு என்று என் உள்மனம் சொன்னாலும் என் அகம்பாவமும் வெறுப்பும் என்னை இருக்க கட்டி போட்டன. இங்கே பார் என்று ஒரு முன்பின் தெரியாத அந்நியனிடம் பேசுவதை போன்ற ஒரு குளிர்ந்த குரலில் நான் அழைத்தேன். அவள் தன் தலையை உயர்த்தி என்னை பார்த்தாள். முதல் முறையாக நான் அவளுடைய கண்களை நேருக்கு நேராக பார்த்தேன். அந்த கண்களில் ஒரு ஆழமான கடல் தெரிந்தது. என் ஒட்டுமொத்த வெறுப்பையும் உருக்கிவிடும் ஏதோ ஒன்று அந்த கண்களில் இருப்பதை உணர்ந்தேன். ஆனால் அடுத்த கணமே நான் என் பார்வையை திருப்பிக் கொண்டேன். எனக்காக நீ காத்திருப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று நான் போரில் வெற்றி பெற்றவனைப் போல அறிவித்தேன். நான் மீண்டும் இங்கு திரும்பி வரமாட்டேன். அப்படியே வந்தாலும் இந்த உறவை முடித்து கொண்டு உனக்கு விடுதலை கொடுக்கத்தான் வருவேன். அதன் பிறகு நீ உன் இஷ்டப்படி உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொள். என் வார்த்தைகளை அவளுடைய இதயத்தில் ஒரு கத்தியைப் போல இறுக்கினேன். அவளுடைய உணர்வுகளை பற்றி நான் ஒரு துளி கூட கவலைப்படவில்லை. நான் பேச பேச அவளின் கைகள் லேசாக நடுங்குவதையும் கண்கள் கலங்குவதையும் நான் கவனித்தேன். ஆனால் என் இதயத்தை கல்லாக்கி கொண்டேன். பல்கலைக்கழகத்தில் நண்பர்கள் முன் நான் பட்ட அவமானத்திற்கு அவளிடம் மிக பெரிய பழி தீர்த்துவிட்டதாக என் மனம் எண்ணிக்கொண்டது. அவள் எதுவும் பேசவில்லை. அமைதியாக தலையை மட்டும் அசைத்துவிட்டு திரும்பி நடந்து சென்றாள். ஆனால் அவளுடைய அந்த மௌனம் எனக்கு சொல்ல முடியாத வலியை தந்தது. மனதை கல்லாக்கி கொண்டு அப்பா, அம்மா மற்றும் சகோதரிகளிடம் விடை பெற்றேன். அப்பாவின் முகத்தில் இன்னும் அந்த ஏமாற்றமும் சோகமும் அப்படியே இருந்தது. நான் தவறான பாதையில் செல்கிறேன் என்பதை அவர் முன்கூட்டியே உணர்ந்ததைப் போல அவர் முகம் இருண்டிருந்தது. வீட்டை விட்டு வெளியேறி காரில் ஏறும் முன் நந்தினியின் அறையின் ஜன்னல் பக்கம் என் கண்கள் ஒரு கணம் சென்றன. ஆனால் அங்கு திரை சிலை மூடியிருந்தது. நான் விமான நிலையம் அடைந்தேன். என் விமானம் வானத்தில் சீறி பாய்ந்தது. என் மூளையெல்லாம் அமெரிக்காவின் பிரகாசமான எதிர்காலம் மட்டுமே நிறைந்திருந்தது. அங்கு சென்றால் பட்டிக்காட்டு பொண்டாட்டி குண்டம்மா என்ற எந்த கேலி பேச்சுகளும் இருக்காது. என் கையில் அப்பாவிடம் நான் காட்ட தயங்கிய அந்த விவாகரத்து பத்திரங்கள் இருந்தன. அமெரிக்கா சென்றடைந்ததும் உடனே அவற்றை கையெழுத்திட்டு அனுப்பிவிட வேண்டும். இந்த சுமையை என் தலையிலிருந்து நிரந்தரமாக இறக்கி வைக்க வேண்டும் என்று மனதிற்குள் உறுதியாக இருந்தேன். விமானத்தின் ஜன்னல் வழியே மேகங்களை வேடிக்கை பார்த்தபடியே எனக்கு நானே ஒரு சத்தியம் செய்து கொண்டேன். இந்த பெயரளவு உறவை நான் கண்டிப்பாக முடித்து வைப்பேன். நந்தினியை என் வாழ்க்கையின் பக்கங்களிலிருந்து நிரந்தரமாக அழித்து விடுவேன். ஆனால் அதுதான் என் வாழ்நாளின் மிகப்பெரிய குற்ற உணர்ச்சியாக மாறும் என்று அப்போது எனக்கு தெரியவில்லை. எனக்கு என் சுதந்திரத்தை விட பெரிதாக எதுவும் தெரியவில்லை. ஒரு அப்பாவி பெண்ணின் மனதையும் என் அப்பாவின் சந்தோஷத்தையும் பலி கொடுத்து நான் வாங்கிய சுதந்திரம் அது. இந்த விமான பயணம் அமெரிக்காவிற்கானது மட்டுமல்ல, என் மனிதாபிமானத்திலிருந்தும் நற்பண்புகளிலிருந்தும் நான் வெகு தூரம் விலகி செல்வதற்கான பயணமும் கூட. நான் சுயநலம் என்ற சகதிக்குள் முழுமையாக சிக்கி இருந்தேன். அமெரிக்கா சென்றடைந்தவுடன் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அங்கு வேகமான வாழ்க்கை முறை, முழுமையான சுதந்திரம், எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாத சூழல் எனக்கு மிகவும் பிடித்து போனது.
பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தவுடன் படிப்பில் முழு மூச்சியாக இறங்கினேன். இது ஒரு முற்றிலும் புதிய உலகம். இங்கு என் நாட்டின் குடும்ப பந்தங்கள், சடங்குகள், சம்பிரதாயங்கள் மற்றும் என் பழைய முடிவுகளுக்கு எந்த முக்கியத்துவமும் இல்லை. நான் முதலில் எடுத்த முடிவு இனி முழுமையாக சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதுதான். ஒரு வருடம் கடந்திருக்கும். அப்போது தான் என் பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருந்த சாலினியை சந்தித்தேன். அவள் ஒரு அழகான, மாடர்னான அமெரிக்க பெண். அவளது தைரியமான அணுகுமுறையும் எதற்கும் தயங்காத குணமும் எனக்கு பிடித்திருந்தது. என் கற்பனைக்கு சரியாக பொருந்தி போனாள் சாலினி. சமூகத்தின் எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாத, உணர்வு பூர்வமான, எந்த சுமையும் மற்ற அவளது மெல்லிய இடையழகும், அழகான புன்னகையும், சுதந்திரமான சிந்தனைகளும் என்னை அவள் பால் ஈர்த்தன. என் கண்களில் நான் கற்பனை செய்த வாழ்க்கை இப்படித்தான் இருந்தது. வெகு சீக்கிரத்திலேயே என் குடும்பத்தையும் என் பழைய வாழ்க்கையின் அனைத்து உறவுகளையும் மறந்துவிட்டு சாலினியை திருமணம் செய்து கொண்டேன். சட்டப்படி நந்தினி இன்னும் என் மனைவி தான் என்பது தெரிந்திருந்தும் நான் சாலினியை என் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொண்டேன். நந்தினி எனக்கு ஒரு பழைய கனவு போன்றவள். அவளை நான் எப்போதோ என் மனதிலிருந்து தூக்கி எறிந்து விட்டேன். ஒரு நாள் அப்பாவிற்கு போன் செய்து என் இரண்டாவது திருமணத்தை பற்றி தெரிவித்தேன். அப்பா, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என் கூட படித்த சாலினியை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்று மிக சுருக்கமாகவும் தெளிவாகவும் என் முடிவை சொன்னேன். மறுமுனையில் ஒரு பெரிய நிசப்தம் நிலவியது. அந்த அமைதி என் முதுகு தண்டை சில்லிட செய்தது. அவர் என் மீது கத்துவார், கோபப்படுவார் என்று நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அந்த மௌனம் அதைவிட பயங்கரமாக இருந்தது. சில வினாடிகளுக்கு பிறகு ஒரு குரல் கேட்டது. ஆனால் அது அப்பாவின் குரல் இல்லை. அது ஒரு கல்லை போல மிக கடினமாகவும் உணர்ச்சியற்றும் இருந்தது. எங்கள் தலையை அவமானத்தில் குனிய வைத்து விட்டாய் கௌதம். உன் அம்மா, சகோதரிகள், நம் குடும்பத்தின் மானத்தை எல்லாம் சந்தி சிரிக்க வைத்து விட்டாயே. ஒரு கிராமத்து பெண்ணை மனைவியாக ஏற்றுக்கொள்ள உனக்கு தகுதி இல்லை. ஆனால் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்ய உனக்கு யார் உரிமை கொடுத்தது? அப்பாவின் குரலில் ஆழமான வலியும் ஏமாற்றமும் வெளிப்பட்டது. நான் நிலைமையை சமாளிக்க முயன்றேன். அப்பா, இது என் முடிவு. எனக்கும் நந்தினிக்கும் இடையில் எந்த உறவும் இல்லை. நான் அப்பா என் பேச்சை இடையில் வெட்டினார். நிறுத்து. இனி இந்த வீட்டில் உனக்கு எந்த உரிமையும் இல்லை. உன்னோடு, உன் படிப்போடு, உன் அமெரிக்காவோடு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இன்று முதல் நீ எங்களுக்கு செத்து விட்டாய். மறுமுனையில் தொடர்பு துண்டிக்கப்பட்டது. என் கையில் இருந்த போனில் இனி இந்த வீட்டில் உனக்கு எந்த உரிமையும் இல்லை என்ற வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் ஒலித்து கொண்டே இருந்தன. யாரை நான் அதிகமாக நேசித்தேனோ, யாருடைய பெருமைக்காக இதையெல்லாம் செய்தேனோ, அந்த என் அப்பாவே இப்போது என்னை புறக்கணித்து விட்டார். என் குற்ற உணர்ச்சியில் இருந்து விடுபட உடனே நந்தினிக்கு விவாகரத்து பத்திரங்களை அனுப்பினேன். இப்போது நான் முழுமையாக சுதந்திரமாகிவிட்டேன் என்று நினைத்தேன். 3 நாட்களில் அவள் கையெழுத்திட்ட விவாகரத்து பத்திரம் எனக்கு திரும்பி வந்தது. எந்த கேள்வியும் கேட்காமல், எந்த புகாரும் சொல்லாமல் அவள் என்னை நிரந்தரமாக விடுவித்து விட்டாள். நான் என்னை விடுவித்து கொண்டதாக நினைத்தேன். ஆனால் எனக்குள் ஏதோ ஒரு வெற்றிடம் உருவாவதை நான் உணர மறுத்தேன். ஆரம்பத்தில் சாலினியுடனான என் வாழ்க்கை மிக சிறப்பாகவே சென்றது. அவளுக்கு விலையுயர்ந்த பரிசுகளை வாங்கி கொடுத்து அவளது ஒவ்வொரு விருப்பத்தையும் நிறைவேற்றினேன். ஒரு அழகான அடுக்குமாடி குடியிருப்பை வாங்கி ஆடம்பரமான பர்னிச்சர்களால் அலங்கரித்தேன். ஒவ்வொரு வார இறுதியிலும் பார்ட்டிகள், நண்பர்களின் வருகை என அந்த வண்ணமயமான வாழ்க்கையை நான் முழுமையாக அனுபவித்தேன். ஆனால் வெகு விரைவிலேயே அந்த அழகான வாழ்க்கைக்கு பின்னால் ஒளிந்திருந்த கொடூரமான உண்மை எனக்கு புரிய தொடங்கியது. சாலினியின் தேவைகள் மிக தெளிவாக இருந்தன. அவளுக்கு என் மீது காதலோ அன்போ இல்லை. என் பணத்தின் மீது தான் ஆசை. அவள் மிகவும் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ விரும்பினாள். என்னை நிதி ரீதியாக பயன்படுத்தி கொள்வதே அவளது முதல் நோக்கமாக இருந்தது. நான் அவளுக்கு விலையுயர்ந்த பரிசோ அல்லது புதிய காரோ வாங்கி கொடுக்காவிட்டால் அவளது அணுகுமுறை உடனே மாறிவிடும். ஒரு நாள் இரவு அவள் மற்றொரு நபருடன் போனில் பேசிக் கொண்டிருப்பதை நான் தற்செயலாக கேட்டேன். ஆமாம், அவன்கிட்ட நிறைய பணம் இருக்கு. அதனால தான் நான் இப்போ அவன் கூட இருக்கேன். கவலைப்படாதே, எனக்கு பட்டம் கிடைத்ததும் அவனை விட்டுட்டு வந்துடுவேன் என்றாள். அவள் இதை கோபத்தில் சொன்னாளா அல்லது இது தான் அவளது நிஜ ரூபமா என்று தெரியவில்லை. ஆனால் அந்த வார்த்தைகள் என் இதயத்தில் பேரடியாக இறங்கின. எந்த சுதந்திரம், காதல், மாடர்ன் வாழ்க்கை என்று நான் அலைந்தேனோ அதெல்லாம்
ஒரு பெரிய பொய் என்று என் முகத்தில் அரைந்து சொன்னது அந்த நிமிடம். நான் மிகவும் கஷ்டப்பட்டு கட்டியெழுப்பிய என் வீடு எப்போது ஒரு குளிர்ந்த, இருண்ட, வெறுமையான இடமாக மாறிவிட்டது. நான் என் முழு கவனத்தையும் படிப்பில் செலுத்தினேன். சாலினியுடனான உறவை முறித்து கொள்ள எனக்கு தைரியம் இல்லை. ஏனென்றால் அமெரிக்காவில் நான் முற்றிலும் தனித்து விடப்படுவேன் என்ற பயம் என்னை பிடித்து கொண்டது. என் திருமண வாழ்க்கை ஒரு நரகமாக மாறிவிட்டது. என் சுயநலத்திற்காக ஒரு அப்பாவி பெண்ணான நந்தினியை கைவிட்டேன் என்ற குற்ற உணர்ச்சி என் மனதை அழுத்திக் கொண்டே இருந்தது. அப்பாவின் கோபமான வார்த்தைகள் என் காதுகளில் எந்நேரமும் ஒலித்து கொண்டே இருந்தன. வெளிப்பார்வைக்கு என் வாழ்க்கை பிரகாசமாக இருந்தது. ஆனால் உள்ளுக்குள் நான் சுக்குநூறாக உடைந்து போயிருந்தேன். சாலினி என்னை நிதி ரீதியாகவும் உணர்வு பூர்வமாகவும் முழுவதுமாக உறிஞ்சத் தொடங்கியிருந்தாள். இந்த நகரத்திலிருந்து தப்பிக்க நான் ஒரு வழியை தேடிக்கொண்டிருந்தேன். ஒரு காலத்தில் நான் பெருமையாக நினைத்த என் உலகம் இப்போது எனக்கான ஒரு சிறைச்சாலையாக மாறிவிட்டது. அந்த சிறையின் கம்பிகளை நானே என் சொந்த கைகளால் உருவாக்கியிருந்தேன். என் பெற்றோர் மீதான அன்பும் வீட்டின் நினைவுகளும் என்னை வாட்டி வதைத்தன. ஆனால் என்னால் திரும்பி செல்ல முடியாது. ஏனென்றால் நான் என் பழைய உறவுகள் அனைத்தையும் நானே அறுத்து எறிந்து விட்டேன். சாலினியுடனான என் இரண்டாவது திருமணத்தின் தோல்வி என் வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கிவிட்டது. எந்த சுதந்திரம் மற்றும் மகிழ்ச்சியை தேடி நான் என் வீடு, என் மரியாதை மற்றும் என் முதல் உறவை பணயம் வைத்தேனோ அது அனைத்தும் ஒரு மாயை, ஒரு பெரிய துரோகம் என்பது எனக்கு புரிந்துவிட்டது. சாலினியின் தொடர்ச்சியான துரோகங்களும் மோசமான நடத்தைகளும் என்னை முற்றிலுமாக சிதைத்து விட்டன. அவளது ஆடம்பரங்களும் என் பணத்தை பொறுப்பற்று செலவழித்த விதமும் நான் என் வாழ்வில் செய்த மிகப்பெரிய தவறை உணர செய்தது. இறுதியில் மிகுந்த மன உளைச்சலுக்கும் உடைந்த இதயத்திற்கும் பிறகு நான் பயந்த அந்த முடிவை எடுத்தே தீர வேண்டும் என்ற கட்டாயம் ஏற்பட்டது. ஒரு கசப்பான, கடுமையான வாக்குவாதத்திற்கு பிறகு நான் சாலினியை விவாகரத்து செய்தேன். நீதிமன்றத்தின் நீண்ட நடைமுறைகளும் பெரிய அளவிலான நிதி இழப்பும் என்னை கிட்டத்தட்ட நடுத்தெருவுக்கு கொண்டு வந்துவிட்டன. நான் அனாதையாக விடப்பட்டேன். என் படிப்பு முடிந்து விட்டது. ஒரு நல்ல வேலையும் இருந்தது. ஆனால் என் வீடு முற்றிலும் வெறுமையாக இருந்தது. ஆழமான தனிமையும் குற்ற உணர்ச்சியும் என்னை சூழ்ந்து கொண்டன. எந்நேரமும் என் அப்பா, அம்மா மற்றும் பழைய வீட்டின் நினைவுகளிலேயே தொலைந்திருந்தேன். எனக்கு அடிக்கடி என் அப்பாவின் அந்த வார்த்தைகள், எங்கள் தலையை அவமானத்தில் குனிய வைத்து விட்டாய் கௌதம் என்பது என் காதுகளில் ஒலித்து கொண்டே இருந்தது. அன்று அவர் பேச்சை கேட்டிருந்தால் என் வாழ்க்கை இப்படி ஆகியிருக்காதே என்ற ஏக்கம் என்னை கொன்றது. சாலினியோடு நான் கழித்த அந்த 5 வருடங்கள் ஒரு நரகத்திற்கு சமம். ஒரு உறவின் உண்மையான மதிப்பு அதன் வெளித்தோற்றத்திலோ அல்லது மாடனான வாழ்விலோ இல்லை. அது தரும் நிம்மதியில்தான் இருக்கிறது என்பதை நான் இப்போது உண்மையாக உணர்ந்தேன். ஒரு நாள் மாலை மனம் மிகவும் பாரமாக இருந்தது. நகரத்தின் ஒரு அமைதியான பங்களாவிற்கு சென்று ஒரு பெஞ்சில் அமர்ந்தேன். சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. பூங்காவில் மக்களின் நடமாட்டமும் குறைந்து விட்டது. என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கத்தையும் புரட்டி பார்த்து சிந்தித்துக் கொண்டிருந்தேன். அப்போது என் கவனத்தை ஈர்த்தான் பெஞ்சிக்கு அருகில் கால்பந்து விளையாடி கொண்டிருந்த ஒரு அழகான சிறுவன். அவனுடைய சிரிப்பு அவ்வளவு கள்ள கபடமற்றதாக இருந்தது. அவனுடைய முகத்தில் ஏதோ ஒரு இனம் புரியாத ஈர்ப்பு என்னை அவன் பால் இழுத்தது. விளையாடி கொண்டே இருந்தவன் என் அருகில் வர அவனுடைய பந்து என் காலடியில் வந்து நின்றது. நான் சிரித்து கொண்டே பந்தை எடுத்து அவனிடம் கொடுத்தேன். ஹலோ, தனியாக விளையாடுகிறாயா என்று நான் கேட்டேன். அவன் புன்னகைத்தான். அந்த புன்னகை என் மனதிற்குள் ஏதோ ஒரு விவரிக்க முடியாத குளிரை விதைத்தது. ஹலோ அங்கிள், என் பேரு கவின் என்று மிக தெளிவாகவும் மென்மையாகவும் சொன்னான். இல்லை, நான் தனியா இல்லை. என் அம்மா இங்கே பக்கத்துல தான் இருக்காங்க. உன் அப்பா எங்கே என்று நான் கேட்டேன். அதற்கு அந்த சிறுவன் மிக வெள்ளந்தியாக, என் அப்பா மேல ஆகாயத்துல நட்சத்திரங்கள் கூட போயிட்டாரு என்று வானத்தை கை காட்டி சொன்னான். ஆனா என் அம்மா தான் எனக்கு எல்லாமே. அவங்க தான் எனக்கு அப்பாவும் கூட. அவங்க ஒரு டாக்டர் தெரியுமா, ரொம்ப தைரியசாலி. அவன் பேச்சில் இருந்த அந்த உறுதியும் அன்பும் என் இதயத்தின் ஆழம் வரை தொட்டது. என் வாழ்நாளில் முதன்முறையாக எனக்குள் இருந்த தனிமையை அந்த நொடிகள் மறக்கச் செய்தன. அவன் வெகு நேரம் என்னிடம் பேசி கொண்டிருந்தான். நானும் அவன் பேச்சில் என்னை மறந்தேன். அவனுடைய அம்மா எப்படி இரவு பகலாக விழித்திருந்து படித்து இப்போது ஒரு பெரிய டாக்டராக ஆகியிருக்கிறார் என்ற கதையெல்லாம் என்னிடம் மழலை மாறாமல் சொன்னான்.
நீங்களும் டாக்டரா அங்கிள் என்று கவின் என்னை பார்த்து கேட்டான். இல்லையேப்பா, நான் இன்ஜினியர் என்று நான் பதிலளித்தேன். அப்போது சற்று தூரத்தில் இருந்து ஒரு மென்மையான குரல் ஒலித்தது. கவின், எங்கே இருக்கிறாய் கண்ணா? இருட்டிவிட்டது, வா. உடனே கவின் கையை அசைத்து, அம்மா, இங்கே அங்கிள் கூட பேசிட்டு இருக்கேன் என்று கத்தினான். அந்த குரலை கேட்டு நான் மெதுவாக தலையை உயர்த்தி பார்த்தேன். சுமார் 25 அடி தூரத்தில் அந்த பெண் நின்று கொண்டிருந்தாள். அவளை பார்க்கவே மிகவும் கண்ணியமாகவும் கம்பீரமாகவும் இருந்தது. அடர் நீல நிறத்தில் ஒரு ஓவர் கோட் அணிந்து கழுத்தை சுற்றி நேர்த்தியாக ஒரு சால் அணிந்திருந்தாள். கவின் அவளை தன் கைகளால் அழைத்ததும் அவள் என்னை நோக்கி நடந்து வந்தாள். அங்கே வந்ததும் தன் முகத்தில் அணிந்திருந்த மாஸ்கை மெதுவாக அகற்றினாள். என் மூச்சு தொண்டையிலேயே சிக்கிக் கொண்டது. என் காலடியில் இருந்த பூமி நழுவுவது போல் இருந்தது. என் உடல் முழுவதும் ஒரு பலத்த அதிர்வு பரவியது. என் கண்கள் பார்ப்பதை என் மூளையால் நம்ப முடியவில்லை. அந்த நொடியில் எனக்கான காலம் உறைந்து போனது. இது இது சாத்தியமே இல்லை என்று எனக்கு நானே திக்கி திணறி கூறினேன். ஆம், அவள் எனக்கு நேர் எதிரே நின்று கொண்டிருந்தாள். ஆனால் முற்றிலும் வேறொரு பெண்ணாக. 5 வருடங்களுக்கு முன்பு நான் எந்த பட்டிக்காட்டு பெண் குண்டானவள் என்று கூறி வெறுத்து ஒதுக்கினேனோ அந்த பெண் இப்போது அவள் இல்லை. இப்போது அவள் மிகவும் ஒல்லியாக, அழகான, தன்னம்பிக்கை ததும்பும் ஒரு கம்பீரமான பெண்ணாக நின்று கொண்டிருந்தாள். அவளது முகத்தில் அப்படி ஒரு அமைதியும் கௌரவமும் குடிகொண்டிருந்தது. அவளது முக அமைப்பே மாறியிருந்தது. அவளின் உடைகளில் ஒரு வெற்றிகரமான தொழில்முறை மருத்துவர் என்பதற்கான அத்தனை நேர்த்தியும் இருந்தது. அவளது உடலில் எங்கும் உடல் பருமனானதற்கான சிறு அறிகுறி கூட இல்லை. சொல்லப்போனால் ஒரு மாடலை போல தோற்றமளித்தாள். ஆனால் அவளது அந்த கண்களில் மட்டும் அதே பழைய ஆழமான மின்னல் அப்படியே இருந்தது. நந்தினி. என் தொண்டைக்குள் அந்த பெயர் சிக்கி தவித்தது. அவள் முற்றிலும் மாறியிருந்தாலும் ஒரே பார்வையில் அவளை நான் அடையாளம் கண்டு கொண்டேன். அவளின் இந்த மாற்றம் எனக்கு மிக பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. ஒரு காலத்தில் நான் அவளை படிக்காதவள், பட்டிக்காடு என்றெல்லாம் கேலி செய்து அவமானப்படுத்திய அந்த பழைய நினைவுகள் என் கண் முன் வந்து என்னை செருப்பால் அடித்தன. ஆனால் இன்று அவள் ஒரு சிறந்த மருத்துவர். கவின் என் மகன். இவன் முகம் அப்படியே என்னை உறுத்தி வைத்தது போல இருக்கிறதே. என் அப்பாவின் கோபம், என் 2வது திருமணத்தின் படுதோல்வி மற்றும் நந்தினி இன்று அடைந்துள்ள இந்த மாபெரும் வெற்றி, இவை அனைத்தும் ஒரே நேரத்தில் என் கண் முன் வந்து நின்றன. நான் ஒருபோதும் நடக்கும் என்று கற்பனை செய்து கூட பார்க்காத ஒரு பெரிய அதிசயம் என் கண் முன் நின்று கொண்டிருந்தது. என் வாழ்வில் முதன்முறையாக நான் என்னை ஒரு மாபெரும் முட்டாளாகவும் முழுமையான தோல்வியாளனாகவும் உணர்ந்தேன். என் எதிரே நின்று கொண்டிருக்கும் இந்த பெண்மணி என் முட்டாள்தனமான தவறுகளுக்கும் நான் செய்த மிக மோசமான அவமானங்களுக்கும் வாழும் சாட்சியாக நின்றாள். எனக்கு பேசுவதற்கு வார்த்தைகள் வரவில்லை. அப்படியே உறைந்து போய் நின்றேன். என் இதய துடிப்பு கட்டுப்பாட்டை மீறி எகிறியது. என் சுயநினைவே தவறுவது போல் இருந்தது. அவள் நந்தினி. எந்த பெண்ணை நான் கேலி பொருளாக நினைத்தேனோ, அவளது உடல் பருமனை பார்த்து அருவருப்பு அடைந்தேனோ, அவள் தான் என் முன்னே நிற்கிறாள். யாரை ஒரு படிக்காத பட்டிக்காடு என்று சொல்லி அமெரிக்கா கிளம்பும் முன் தூக்கி எறிந்தேனோ அவளே தான். ஆனால் இன்று அவள் முற்றிலும் புதியவளாக தன்னை தாமே செதுக்கிக் கொண்டு என் முன்னால் நின்றாள். அவளது முகத்தில் இருந்த அந்த பழைய வெள்ளந்தித்தனத்தோடு இப்போது ஒரு கம்பீரமான தன்னம்பிக்கையும் கலந்திருந்தது. அவள் அணிந்திருந்த அந்த வெள்ளை நிற கோட் அவளது மருத்துவர் என்ற கௌரவத்தின் அடையாளமாக விளங்கியது. அவளது முடி மிக நேர்த்தியாக கொண்டையிடப்பட்டிருந்தது. அவளுடைய இந்த புதிய தோற்றம் என் அகம்பாவத்திற்கும் சுயநலத்திற்கும், நான் எடுத்த முட்டாள்தனமான முடிவுகளுக்கும் என் முகத்தில் விழுந்த ஒரு பலத்த அறையாக இருந்தது. கவின் என் கையை தொட்டு கவலையோடு, அம்மா பாருங்க, அங்கிள் ரொம்ப சோர்வாயிருக்காங்க. ஒருவேளை அவருக்கு உடம்பு சரியில்லையோ என்னவோ என்றான். கவினின் குரலை கேட்டு நந்தினி என் பக்கம் திரும்பினாள். நான் அவளது கண்களுக்குள் ஊடுருவி பார்க்க முயன்றேன். ஆனால் அங்கு எனக்காக எந்த வெறுப்பும் இல்லை, எந்த அன்பும் இல்லை, எந்த புகாரும் இல்லை, எந்த வருத்தமும் இல்லை. அங்கு இருந்தது வெறும் ஒரு ஆழமான அமைதி மற்றும் ஒரு மருத்துவர் தன் நோயாளியிடம் காட்டும் அதே தொழில்முறையான இடைவெளி மட்டும்தான். அவளது இந்த புறக்கணிப்பு என்னை ஆணிவேர் வரை உலுக்கியது. நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா மிஸ்டர் என்று அவள் கேட்டாள். அவள் என்னை முதன்முறையாக பார்ப்பது போல் இருந்தது அவளது தோணி.
அவளது வாழ்க்கையில் என் இருப்பு எந்த சலனத்தையும் ஏற்படுத்தவில்லை. அவள் என் பெயரை கூட உச்சரிக்க விரும்பவில்லை. வெறும் மிஸ்டர் என்று அழைத்து எங்கள் இருவருக்கும் இடையிலான அந்த பெரிய இடைவெளியை உறுதி செய்தாள். அவளது இந்த புறக்கணிப்பு என் நெஞ்சில் ஒரு கூர்மையான வலியை ஏற்படுத்தியது. என் உடைந்த திருமணமும் அப்பாவின் கோபமும் தந்த வலியை விட இது பல மடங்கு அதிகமாக இருந்தது. என் பெயர் கூட சொல்ல முடியாமல் தழுதழுத்த குரலில் அதே கேள்வியை மீண்டும் கேட்டேன். நந்தினி, நீ நீ இங்கே என்ன செய்கிறாய்? நீ நீ அதே நந்தினி தானா? அவள் தன் கோட் பாக்கெட்டில் இருந்து ஒரு பேனாவை எடுத்து அதே விரல்களுக்கிடையில் சுழற்றியபடியே மிக குளிர்ந்த குரலில் பதிலளித்தாள். என் பெயர் டாக்டர் நந்தினி. நான் இங்கே ஒரு சொந்த கிளினிக் நடத்தி வருகிறேன். இந்தியாவில் என் மருத்துவ படிப்பை முடித்த பிறகு மேற்படிப்பிற்காக இங்கே வந்தேன். இப்போது எனக்கென்று ஒரு சிறிய கிளினிக் இருக்கிறது. உங்கள் தகவலுக்காக சொல்கிறேன். 5 வருடங்களுக்கு முன்பே உங்களுக்கான சட்டபூர்வமான மற்றும் உணர்வுபூர்வமான அனைத்து உறவுகளையும் நான் முறித்து கொண்டு விட்டேன். நான் அவளிடம் மன்னிப்பு கேட்கவும் உண்மையை அறியவும் அவளை கட்டிப்பிடிக்க முயன்றேன். என் கைகள் அவளது தோலை நோக்கி நீண்டவுடனேயே அவள் சட்டென்று ஒரு படி பின்வாங்கி எங்களுக்கிடையேயான அந்த எல்லையை மிக தெளிவாக வகுத்தாள். முதன்முறையாக அவளது முகத்தில் ஒரு கடுமையான கோபம் வெளிவந்தது. மிஸ்டர், தள்ளியே நில்லுங்கள் என்று கராராக கூறினாள். நான் உங்களுக்கு அந்த உரிமையை தரவில்லை. கவின், வா போகலாம். உங்களுக்கு வேறு என்ன வேண்டும்? நான் அவளை ஒரு அறிவிலி என்று நினைத்திருந்தேன். ஆனால் இன்று அவள் ஒரு வெற்றிகரமான மருத்துவராக நிற்கிறாள் என்ற உண்மை என்னை உள்ளுக்குள் சித்திரவதை செய்தது. என் பார்வையிலேயே நான் மிக கேவலமாக வீழ்ந்து விட்டேன். ஒரு பக்கம் என் அப்பாவின் கோபம், மறுபக்கம் என்னை அழித்துவிட்ட அமெரிக்க மனைவி. இப்போது இதோ நான் செய்த அவமானங்களுக்கு வாழும் சாட்சியாக நந்தினி. அவளால் மருத்துவ படிப்பை கூட முடிக்க முடியாது என்று நான் நினைத்தேன். ஆனால் அவள் படிப்பை முடித்ததோடு மட்டுமல்லாமல் வெளிநாட்டிற்கு வந்து பெரிய வெற்றியும் அடைந்திருக்கிறாள். நான் மிகவும் கையறு நிலையில் சொன்னேன். நான் உன்னை ஒன்றும் தெரியாதவள் என்று நினைத்தேன். நீ இப்படி... நான் பேசி முடிக்கும் முன்பே நந்தினி சிறு சிரிப்புடன் என் பேச்சை இடைமறித்தாள். ஆனால் அந்த சிரிப்பில் கசப்பு மட்டுமே நிரம்பி இருந்தது. நீங்கள் என்னை எப்படி பார்க்க விரும்புகிறீர்களோ அப்படித்தான் பார்த்தீர்கள். என் முகத்தை பார்த்தீர்கள். என் கிராமத்து உடைகளை பார்த்தீர்கள். என் உடல் எடையை பார்த்தீர்கள். அதை வைத்து நான் எதற்கும் லாயக்கற்றவள் என்று நீங்களே ஒரு முடிவும் செய்துவிட்டீர்கள். உங்கள் பார்வையில் அறிவும் அழகும் மாடர்னான ஒல்லியான பெண்களிடம் மட்டுமே இருக்கிறது. அவள் கவினின் கையை பிடித்து கொண்டாள். வா கவின், நமக்கு நேரமாகிறது. மாலை ஒரு மீட்டிங் இருக்கிறது. அவள் என்னை அந்த பூங்காவில் தனியே விட்டுவிட்டு நடக்க தொடங்கினாள். நான் ஓடிச் சென்று அவளை தடுத்து நிறுத்த விரும்பினேன். என்னிடம் சொல், கவின் யார் என்று கத்த நினைத்தேன். ஆனால் என் தொண்டையிலிருந்து ஒரு வார்த்தை கூட வெளிவரவில்லை. அவள் செல்வதையே நான் பார்த்து கொண்டு நின்றேன். அவளது கௌரவமும் அவளது வெற்றியும் என் கண்களை குருடாக்கின. நான் ஆதரவற்று அந்த பெஞ்சிலேயே அமர்ந்தேன். என் கண்களுக்கு முன்பாக 5 வருடங்களுக்கு முந்தைய அந்த இருண்ட இரவு வந்து சென்றது. அவளை நான் பார்க்காமலேயே என் வெறுப்புக்கு மட்டுமே இலக்காக பயன்படுத்தி மிதித்து சென்ற அந்த இரவு இன்று என் அகம்பாவத்திற்கும் வெறுப்பிற்கும் விதி மிக சரியாக பழி தீர்த்து விட்டது. அடுத்த சில நாட்களை நான் நந்தினியின் கிளினிக்கிற்கு வெளியே கழித்தேன். எப்படியாவது அவளது வாழ்க்கைக்குள் மீண்டும் நுழைந்து விட வேண்டும் என்று துடித்தேன். அது வெறும் அவளது வெற்றியின் மீதான ஈர்ப்பு மட்டுமல்ல. சாலினியைப் போல போலியானவர்களோ துரோகம் செய்பவர்களோ இல்லாமல் உண்மையான மற்றும் நேர்மையான ஒருத்தியை நான் இழந்து விட்டேன் என்ற குற்ற உணர்ச்சியும் சேர்ந்தே என்னை வதைத்தது. அவளுக்கு பூங்கொத்துகளும் விலையுயர்ந்த பரிசுகளும் அனுப்பினேன். ஆனால் அவள் அனைத்தையும் திருப்பி அனுப்பிவிட்டாள். சட்டப்படி அவள் என் முதல் மனைவி என்பது தெரிந்தும் அவள் என்னை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. இது எனக்கு கிடைத்த மிக பெரிய தோல்வி. என் மொபைலில் அவளது பழைய புகைப்படத்தையும் இப்போது நேரில் பார்த்த அவளது புதிய தோற்றத்தையும் ஒப்பிட்டு பார்த்தேன். அந்த உடல் பருமன் காணாமல் போயிருந்தது. பட்டிக்காட்டுத்தனம் மறைந்து விட்டது. ஆனால் 5 வருடங்களுக்கு முன்பு நான் நிராகரித்த அந்த கண்களில் இப்போது என்னை காந்தம் போல ஈர்க்கும் ஒரு புதிய ஒளி இருந்தது. கவினின் பிறப்புக்கு பின்னணியில் உள்ள உண்மையையும் நந்தினியின் மனதில் இருக்கும் இரும்பு திரையையும் உடைத்தே தீருவது என்று நான் முடிவெடுத்தேன். நந்தினியின் கிளினிக்கிற்கு வெளியே நான் காத்து கிடந்து 1 வாரம் ஆகிவிட்டது. எப்படியாவது அவள் என் இருப்பை ஏற்றுக்கொண்டு என் குற்ற உணர்ச்சியை புரிந்து கொள்வாள் என்ற நப்பாசையில் தான் அந்த நாட்களை கழித்தேன்.
ஆனால் அவள் என்னை கண்டு கொள்ளவே இல்லை. இருந்தும் கவினின் அந்த மாசற்ற முகமும் என் மீதான அவனது நெருக்கமும் என்னை தினமும் அந்த பூங்காவிற்கு இழுத்துச் சென்றன. ஒவ்வொரு மாலையும் கவினோடு நேரம் செலவிட பூங்காவிற்கு செல்வேன். மிக விரைவிலேயே அவன் என்னோடு நன்றாக ஒட்டி கொண்டான். என்னை குட் அங்கிள் என்று அழைக்க தொடங்கினான். அவனது முகம், சிரிக்கும் வீதம், விளையாடும் சுறுசுறுப்பு எல்லாமே என் குழந்தை பருவத்தை அப்படியே உரித்து வைத்தது போல இருப்பதை நான் உணர்ந்தேன். கவின் என் மகன்தான் என்ற நம்பிக்கையை இது மேலும் ஆழமாக்கியது. ஒவ்வொரு நாளும் அந்த பிஞ்சு நெஞ்சத்தை நோக்கி என் இதயம் ஈர்க்கப்பட்டது. ஒரு தகப்பனின் அளப்பரிய பாசம் எனக்குள் பெருக்கெடுப்பதை நான் முழுவதுமாக உணர்ந்தேன். ஒரு நாள் மாலை கவின் கால்பந்து விளையாடி கொண்டே சற்று தூரம் சென்று விட்டான். இது தான் சரியான வாய்ப்பு என்று நினைத்தேன். நந்தினி ஒரு பெஞ்சில் அமர்ந்து ஏதோ புத்தகம் படித்து கொண்டிருந்தாள். நான் மெதுவாக அவள் அருகே சென்று மிகவும் எச்சரிக்கையாக அவளது கையை பற்றினேன். அவளது கையை தொட்ட மறுகணமே என் உடலில் ஒரு மின்சாரம் பாய்வது போல் இருந்தது. சாலினியோடு வாழ்ந்த காலத்தில் கூட அப்படிப்பட்ட ஒரு உணர்வை நான் அடைந்ததில்லை. நந்தினி அதிர்ச்சியுடனும் கோபத்துடனும் தன் கையை உருவிக்கொள்ள முயன்றாள். ஆனால் நான் அவளை இறுக பற்றி கொண்டேன். நந்தினி, பொய் சொல்லாதே. இனி இந்த நாடகத்தை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. என் குரல் அழுத்தமாகவும் பதற்றமாகவும் வெளிப்பட்டது. அந்த பையன் கவின், அவன் என் மகன்தானே? உண்மையை சொல் என்று கிட்டத்தட்ட கத்திக்கொண்டே கேட்டேன். நான் திடீரென்று அழுத்தம் கொடுத்து கையை பிடித்தது அவளுக்கு பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியது. அவளது மிக பெரிய ரகசியம் அம்பலமானது போல ஒரு கணம் அவள் முகம் வெளிரி போனது. ஆனால் அவள் 5 வருடங்களுக்கு முன்பு நான் தூக்கி எறிந்த அந்த பழைய நந்தினி அல்லவே. உடனே தன்னை சுதாரித்து கொண்டாள். அவளது கண்களில் மீண்டும் அந்த குளிர்ந்த அமைதி திரும்பியது. ஒரே உதறலில் தன் கையை விடுவித்து கொண்டாள். மிஸ்டர், நீங்கள் எல்லையை மீறுகிறீர்கள். தன் கௌரவமான மருத்துவர் கோட்டை சரி செய்து கொண்டே மிக கடுமையான குரலில் கூறினாள். நீங்கள் ஏதோ பெரிய தப்ப பிராயத்தில் இருக்கிறீர்கள். உங்களுடைய இந்த அத்துமீறலை நான் ஒருபோதும் பொறுத்து கொள்ளவே மாட்டேன் என்று எச்சரிக்கிறேன். என்ன தப்ப பிராயம்? நான் கோபத்தில் எழுந்து நின்றேன். உன் மகனின் வயதும் நான் அமெரிக்கா வந்த வருடமும் சரியாக பொருந்துகிறதே. உனக்கு விவாகரத்து அனுப்புவதற்கு முன்பு வரை நாம் கணவன் மனைவியாகத்தானே இருந்தோம். அவன் என் மகன் இல்லை என்று உன்னால் எப்படி சொல்ல முடியும்? அவளது கண்களில் ஒரு ஆழமான வலி நிரம்பியது. கவின் என் மகன். அவனுடைய அப்பா 5 வருடங்களுக்கு முன்பே இறந்து விட்டார் என்றாள். அவளுடைய வார்த்தைகள் மிக தெளிவாகவும் தீர்க்கமாகவும் இருந்தன. இனி இதில் விவாதிக்க ஒன்றும் இல்லை என்பது போல இருந்தது அவளது தோணி. அவளது அந்த பதில் என்னை பிளந்துவிட்டது. கவினின் அப்பா இறந்து விட்டார் என்று அவள் என்னை பார்த்து சொன்ன அந்த வார்த்தைகள் என் நெஞ்சில் பாய்ந்த துப்பாக்கி குண்டுகளைப் போல இருந்தது. எப்படி உன்னால் அப்படி சொல்ல முடிகிறது? நான் தான் அவனுக்கு அப்பா. நான் தான் உன்னை விட்டு பிரிந்து வந்தேன். அதற்காக என் குழந்தையிடமிருந்து என்னை விலக்கி வைக்க உனக்கு உரிமை இல்லை. அவன் மீது எனக்கு முழு உரிமை இருக்கிறது என்று கத்தினேன். என் தவறுகளை எல்லாம் உணர்ந்து ஒரு தகப்பனாக என் உரிமையை கேட்கும் ஒரு உணர்வு பூர்வமான தருணம் அது. நான் அவளை கைவிட்டேன் என்ற என் பெரிய தவற்றை நான் முதன்முறையாக ஒப்புக்கொண்ட தருணம் அது. உரிமையா? நந்தினியின் முகத்தில் ஒரு கசப்பான புன்னகை படர்ந்தது. என் இந்த போலியான பரிதாபத்தை கேட்டு அவள் சத்தமாக சிரித்தாள். அவளது அந்த சிரிப்பு என்னை நோக்கி வீசப்பட்ட சாட்டையடி போல் இருந்தது. 5 வருடங்களுக்கு முன்பு எங்கே போனது இந்த உரிமை? என்னை நடுத்தெருவில் அனாதையாக விட்டுவிட்டு நீங்கள் அமெரிக்காவிற்கு ஓடிய போது உங்களுடைய எந்த காகிதத்திலும் எனக்கான அடையாளம் கூட இல்லையே. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், கேள் மிஸ்டர். நான் சாலினியை விவாகரத்து செய்து விட்டேன் நந்தினி. அவளை எப்படியாவது சமாதானப்படுத்த வேண்டும் என்று முந்திக் கொண்டு தழுதழுத்தேன். நான் உன்னை மட்டும்தான் காதலிக்கிறேன் நந்தினி என்று ஒரு அப்பண்டமான பொய்யை சொன்னேன். காதலா? நந்தினி தன் ஹேண்ட்பேக்கை தோளில் மாட்டிக்கொண்டு என் அருகே வந்தாள். அவளது கண்களில் கோபம் தணலாய் எரிந்தது. நீங்கள் என்னை ஒருபோதும் காதலித்ததில்லை. என்னை எப்போதும் அவமானப்படுத்த மட்டுமே செய்தீர்கள். என் உடல் பருமனையும் என் எளிமையையும் நான் வந்த கிராமத்து பின்னணியையும் கிண்டல் செய்து சிறுமைப்படுத்தினீர்கள். என்னை படிக்காதவள், பட்டிக்காடு என்றீர்கள். நான் உங்களுக்கு ஒரு பெரிய சுமை என்று சொன்னீர்கள். காதலில் தியாகம் இருக்கும், சுயநலம் இருக்காது. ஆனால் நீங்கள் என்னை தூக்கி எறிந்துவிட்டு ஓடி போவதை தானே தேர்ந்தெடுத்தீர்கள். அவள் தன் ஹேண்ட்பேக்கை இன்னும் இறுக்கமாக பிடித்து கொண்டு ஒவ்வொரு வார்த்தையும் கல்லை போல் அழுத்தி சொன்னாள்.
நான் இப்போது வாழும் இந்த வாழ்க்கையை எனக்காக நானே போராடி உருவாக்கி கொண்டேன். அனாதையாக, தனியாளாக நின்று. இப்போது எனக்கான உலகம் என் மகனோடு மட்டும்தான். இதில் நீங்கள் மீண்டும் நுழைய எந்த இடமும் இல்லை. என் பார்வையில் நீங்கள் செத்து போன ஒரு நிழல், அவ்வளவுதான். இதை சொல்லிவிட்டு அவள் கவினை கூப்பிட்டாள். அந்த பூங்காவிலிருந்து மிக வேகமாக வெளியேறி சென்றாள். அவள் சென்ற திசையையே வெறித்து பார்த்து கொண்டு அந்த புல்வெளியில் அப்படியே அமர்ந்து விட்டேன். என் கையில் இருந்த பூங்காவின் மண்ணை இறுக்க பிடித்து ஒரு தோல்வியடைந்தவனைப் போல விரல் இடுக்குகளில் வலிய விட்டேன். என் கைகளில் இருந்து குற்ற உணர்ச்சியும் வலியும் கண்ணீராக பெருக்கெடுத்தது. எனக்கு சொந்தமான அனைத்தையும் என் கைகளாலேயே நான் அழித்து விட்டேன். என் அப்பா, என் நிம்மதி, இப்போது என் மகள். நான் நந்தினியின் காதலையோ கருணையையோ கேட்கவில்லை. என் மகனுடன் வாழும் அந்த சிறு உரிமையை மட்டும்தான் நான் யாசித்தேன். ஆனால் அதுவும் எனக்கு கிடைக்கவில்லை. அவள் சென்ற பிறகு நான் எனக்கொரு சபதம் எடுத்துக்கொண்டேன். கவினின் அப்பா இறந்து விட்டார் என்ற அந்த பொய்யை நான் ஒருபோதும் ஏற்க மாட்டேன். என் உரிமையை நான் போராடி பெறுவேன். அதற்காக நான் எந்த எல்லைக்கும் செல்ல தயார். நந்தினியின் அந்த புறக்கணிப்பும் கவின் என் மகன்தான் என்ற உண்மையும் என்னை அமெரிக்காவில் நிம்மதியாக இருக்க விடவில்லை. உடனடியாக பெட்டிகளை கட்டிக்கொண்டு என் அப்பாவை பார்ப்பதற்காக ஊருக்கு திரும்பினேன். 5 வருடங்களுக்கு பிறகு நான் பிறந்து வளர்ந்த என் வீட்டின் வாசலில் ஒரு அந்நியனைப் போல நின்று கொண்டிருந்தேன். வீட்டிற்குள் நுழைந்த போது எல்லாமே எனக்கு பரிச்சயமாகத்தான் இருந்தது. ஆனால் வீட்டின் சூழல் எனக்கு அந்நியமாக பட்டது. அப்பா வரவேற்பறையில் உட்கார்ந்து செய்தித்தாள் படித்து கொண்டிருந்தார். என்னை பார்த்ததும் ஒரு கணம் அப்படியே உறைந்து போனார். ஆனால் அவர் முகத்தில் எந்த பாசமோ வரவேற்போ இல்லை. நீ எதற்கு இங்கே வந்தாய் என்று மிக கடுமையாக கேட்டார். 5 வருடங்களுக்கு முன்பு போனில் பேசிய போது இருந்த அதே கோபம் இப்போதும் அவர் கண்களில் தெரிந்தது. நான் தலை குனிந்தேன். என் தவறுகளை ஒப்புக்கொள்ள வந்திருக்கிறேன் அப்பா. என் வாழ்க்கையில் நான் செய்த மிக பெரிய தவற்றை திருத்திக் கொள்ள வந்திருக்கிறேன் என்றேன். என் 2வது திருமணத்தின் தோல்வி, சாலினியின் துரோகம், என் வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள மிக பெரிய வெற்றிடம் என அனைத்தையும் அவரிடம் கொட்டி தீர்த்தேன். நான் அமெரிக்காவில் நந்தினியை ஒரு வெற்றிகரமான மருத்துவராக பார்த்ததையும் அவளுக்கு கவின் என்றொரு மகன் இருப்பதையும் சொன்னபோது அப்பாவின் முகபாவனையில் ஒரு மாற்றம் தெரிந்தது. நான் என் போனில் எடுத்த கவினின் புகைப்படத்தை அவரிடம் காட்டினேன். அந்த புகைப்படத்தை பார்த்ததும் அப்பாவின் கண்கள் பனித்தன. அவர் பார்வையை தாழ்த்தி கொண்டார். இந்த பையன் அப்படியே உன்னை உரித்து வைத்திருக்கிறானே என்று மெல்லிய குரலில் சொன்னார். பிறகு என்னை இத்தனை நாட்களாக அரித்து கொண்டிருந்த அந்த கேள்வியை அவரிடம் கேட்டேன். அப்பா, நந்தினியின் படிப்பு பற்றி ஏன் என்னிடம் மறைத்தீர்கள்? அவள் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் என்பதை ஏன் என்னிடம் சொல்லவே இல்லை? இதை கேட்டதும் அப்பா லேசாக புன்னகைத்தார். ஆனால் அந்த புன்னகையில் 1000 அர்த்தங்கள் ஒளிந்திருந்தன. அது உனக்கான தண்டனை கௌதம். யாரை படிக்காத பட்டிக்காடு என்று நீ தூக்கி எறிந்தாயோ அவள் உன்னை திருமணம் செய்து கொள்ளும் போதே ஒரு மருத்துவ மாணவிதான். அவள் படிப்பில் மிக சுட்டி. உனக்கு வாழ்க்கைப்பட்ட பிறகும் அவள் அமைதியாக தன் படிப்பை தொடர்ந்து கொண்டு தான் இருந்தாள். அப்பா என்னை கூர்மையாக பார்த்தார். அவள் அவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கும் போதும் நீ அவளை தனியாளாக தவிக்க விட்டாய். அவளை வெறுத்தாய். அவளின் குணத்தையும் அவளது ஊரையும் அவளது உடல் எடையையும் கிண்டல் செய்தாய். நீ அவளுக்கு செய்தது மிக பெரிய கொடுமை கௌதம். நீ அவளை நடுத்தெருவில் தவிக்க விட்டு அமெரிக்கா ஓடிய பிறகு நான் தான் அவளுக்கு தைரியம் சொல்லி அவள் படிப்பை தொடர செய்தேன். அவளது பேராசிரியரிடம் பேசி நீ இல்லாமலும் அவளுக்கு ஒரு சிறப்பான எதிர்காலம் இருக்கிறது என்ற தன்னம்பிக்கையை அவளுக்கு கொடுத்தேன். அவர் தொடர்ந்து பேசினார். இன்று அவளை உன் மனைவியாக ஏற்றுக்கொள்ளும் தகுதியை நீ முற்றிலுமாக இழந்து விட்டாய். அவள் இன்று ஒரு வெற்றிகரமான டாக்டர், யாரையும் எதிர்பார்க்காமல் வாழும் ஒரு தைரியமான தாய். நீ ஒரு தோற்று போன கணவன், ஒரு குற்றவாளி தகப்பன். நான் நந்தினிக்கு பக்கபலமாக நிற்பதற்கு காரணம் அவள் என் மருமகள் மட்டுமில்லாமல் என் தங்கை மகளும் கூட. அவள் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று நான் விரும்பினேன். இதை கேட்டதும் எனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. என் தவறை நான் உணர வேண்டும் என்பதற்காகவே என் சொந்த அப்பாவே என்னிடம் உண்மையை மறைத்திருக்கிறார். அவர் வேடிக்கை பார்ப்பவராக இல்லை, மாறாக என் வாழ்க்கையை திசை திருப்பிய முக்கியமான காரணியாக இருந்திருக்கிறார். என் தவறான முடிவுகள், என் ஆணவம், என் திமிர்த்தனம் எல்லாம் ஒரு நொடியில் என் தலையிலேயே வந்து விழுந்தன. விவாகரத்துக்கு பிறகு நந்தினி தன் படிப்பை முடித்திருக்கிறாள். வெளிநாட்டிற்கான உதவித்தொகையை பெற்று கவினை பெற்று அவனை தனியாளாக வளர்த்திருக்கிறாள்.
அவள் தன் உடல் எடையை குறைத்தது மட்டுமல்லாமல் சர்வதேச அளவில் மதிக்கப்படும் ஒரு சிறந்த மருத்துவராகவும் உயர்ந்திருக்கிறாள். என் திமிரால் ஒரு வைரத்தை நான் தூக்கி எறிந்து விட்டேன். என்னிடம் உண்மையை சொல்லுங்கள் அப்பா. கவின் என் மகன்தானே? அவனின் அப்பா இறந்து விட்டார் என்று நந்தினி சொல்வது பொய்தானே என்று கெஞ்சினேன். அப்பா மிக அமைதியாக பதிலளித்தார். நந்தினி சொன்னதில் எந்த பொய்யும் இல்லை கௌதம். எவன் ஒருவன் தன் மனைவிக்கான உரிமையை கொடுக்காமல் அவளை வெறுத்து ஒதுக்கினானோ, அவமானப்படுத்தினானோ, அவனுள் இருக்கும் தகப்பனும் அப்போதே செத்துவிட்டான் என்று தான் அர்த்தம். கவினை பொறுத்தவரை அவனுக்கு அப்பா என்று யாரும் இல்லை. அதுதான் நிஜம். அப்பாவின் அந்த வார்த்தைகள் என் இதயத்தை சல்லடையாக துளைத்தன. நான் அவர் கால்களில் விழுந்து கதறி அழுதேன். எனக்கு தெரியும் அப்பா, நான் மிக மிக பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. நான் எல்லாத்தையும் சரி பண்ண விரும்புகிறேன். நந்தினியையும் கவினையும் திருப்பி கொண்டு வரணும். எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்பா. இப்போது என்னுள் இருந்த அகம்பாவம் செத்து அதற்கு பதிலாக குற்ற உணர்ச்சியும் வெட்கமும் நந்தினியின் மீது ஆழமான காதலும் பிறந்திருக்கிறது. அவளின் வெற்றியை கண்டு நான் ஒரு பக்கம் பெருமைப்பட்டேன். அதே சமயம் என் முட்டாள்தனத்தை நினைத்து தலை குனிந்தேன். அப்பா முதன்முறையாக என்னை கட்டியணைத்தார். அந்த அரவணைப்பில் பழைய கோபம் இல்லை, மாறாக ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும் வழிகாட்டுதல் இருந்தது. போ, அவளிடம் உன்னை நிரூபி. அவளது அன்பை, அவளது மரியாதையை, அவளது நம்பிக்கையை மீண்டும் சம்பாதி. அது ரொம்பவும் கஷ்டமான பாதைத்தான். ஆனால் நீ உண்மையிலேயே மாறிவிட்டாய் என்று அவளுக்கு புரிந்தால் கடவுள் உனக்கு உதவி செய்வார் என்றார். எனக்கு என் அப்பாவின் அன்பு மீண்டும் கிடைத்து விட்டது. ஆனால் என் அடுத்த மற்றும் கடைசி பரீட்சை நந்தினியின் முன் காத்திருந்தது. அப்பாவை சந்தித்த பின் உடனடியாக நான் அமெரிக்கா திரும்பினேன். என் நெஞ்சில் குற்ற உணர்ச்சியும் கூடவே ஒரு புதிய நம்பிக்கை தீயும் எரிந்து கொண்டிருந்தது. இப்போது என் வாழ்க்கையின் ஒரே லட்சியம் நந்தினியின் நம்பிக்கையையும் என் மகன் கவினின் அன்பையும் பெறுவது மட்டும்தான். அலுவலகத்தில் ஒரு வாரம் விடுமுறை எடுத்துக்கொண்டு இரவு பகலாக நந்தினியின் கிளினிக்கிற்கு வெளியே காத்து கிடக்க தொடங்கினேன். தினமும் கையில் புதிய பூக்களோடு பல வாரங்கள் அங்கே நின்றேன். மழையோ வெயிலோ தினமும் அவளை சந்தித்து மன்னிப்பு கேட்க முயன்றேன். தினமும் காலை கிளினிக் திறப்பதற்கு முன் ஒரு மன்னிப்பு கடிதத்தையும் பூங்கொத்தையும் அவள் மேஜையில் வைக்க செய்தேன். ஆனால் அவள் என் ஒவ்வொரு முயற்சியையும் கடுமையாக நிராகரித்தாள். அவளது பிடிவாதம் ஒரு கல் சுவரை போல இருந்தது. என் மன்னிப்பு வார்த்தைகள் அந்த சுவரில் பட்டு தெரித்தன. ஒரு நாள் நந்தினி கிளினிக்கிலிருந்து அவசரமாக வெளியே செல்வதை பார்த்தேன். இது தான் வாய்ப்பு என்று அவளை பின்தொடர்ந்தேன். பொது வாகன நிறுத்தத்தில் அவள் தன் காரை நெருங்கிய போது அவளது கையை இறுக பற்றினேன். அவள் அதிர்ச்சியும் கோபமுமாக என்னை பார்த்தாள். உனக்கு என்னத்தான் ஆச்சு கௌதம்? என்னை ரொம்ப தொந்தரவு பண்றீங்க. நான் போலீஸை கூப்பிடுவேன் என்று பல்லை கடித்து கொண்டு சொன்னாள். கூப்பிடு என்று நான் உடனே சொன்னேன். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் உன்கிட்ட பேசியே ஆகணும். கவினை பத்தி, நம்மளை பத்தி என்று கூறிவிட்டு அவளை வலுக்கட்டாயமாக ஆனால் வலிக்காமல் பிடித்து கொண்டு அங்கிருந்த ஒரு சிறிய காபி ஷாப்பிற்கு அழைத்துச் சென்றேன். அவள் கடும் கோபத்தில் இருந்தாள். ஆனால் நான் அவளை உறுதியாக பிடித்திருந்ததால் அவளால் எதிர்க்க முடியவில்லை. அந்த காஃபி ஷாப்பின் ஒரு அமைதியான மூலையில் அவளை அமர வைத்து அவளுக்கு எதிரே மேஜையின் மீது சாய்ந்து உட்கார்ந்தேன். எனக்கு தெரியும் நந்தினி, நான் உனக்கு ரொம்ப பெரிய துரோகம் பண்ணிட்டேன். உன் கௌரவத்தை சிதைச்சிட்டேன். உனக்கான உரிமையை பறிச்சிட்டேன். என் திமிரால உன்னை நான் ஒரு மனுஷியா கூட மதிக்கல. என் குற்றங்களை ஒவ்வொன்றாக ஒப்புக்கொள்ளும் போது என் குரல் கனத்தது. நான் பெருமூச்சு விட்டேன். ஆனா கவின் என் பையன். இந்த உறவை விட்டு நான் எப்பவும் விலக மாட்டேன். நீ என் முதல் மனைவி. எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு நந்தினி. நாம புதுசா ஆரம்பிக்கலாம் என்று என் வாழ்க்கையின் மிக தாழ்மையான கட்டத்திற்கு சென்று அவளது கைகளில் மெதுவாக முத்தமிட்டேன். அது என் ஒட்டுமொத்த தவறுகளுக்கான அப்பண்டமான மன்னிப்பு. நான் மண்டியிட்டதை பார்த்ததும் நந்தினியின் முகத்தில் இருந்த அந்த கடினத்தன்மை உடைந்தது. கடந்த 5 வருடங்களாக அவள் அடக்கி வைத்திருந்த கண்ணீர் இப்போது கண்களில் பெருக்கெடுத்தது. நீங்க என்ன அழிச்சிட்டீங்க கௌதம், உடைந்த குரலில் சொன்னாள். உங்க வெறுப்பு என்ன சுக்குநூறா உடைச்சிடுச்சு. ஒவ்வொரு ராத்திரியும் நீங்க இல்லாமலேயே நான் முழுமையானவள்னு எனக்கு நானே ஆறுதல் சொல்லிக்கிட்டேன். ஆனா இன்னொரு தடவை என்ன தூக்கி எறிஞ்சிட்டு போற உரிமையை நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். சற்று அமைதியானவள் நான் ஒருபோதும் கேட்க முயற்சிக்காத அந்த முழு உண்மையையும் முதன்முறையாக சொன்னாள். ஆமாம், கவின் உங்க பையன்தான் என்று பார்வையை தாழ்த்தி கூறினாள். ஆனா விவாகரத்துக்கு பிறகு என் வாழ்க்கையை நான் புதுசா கட்டியெழுப்ப நினைச்சேன்.
டாக்டர் நவீன் என்பவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவர் ரொம்ப நல்ல மனிதர். அவளது கண்கள் கலங்கின. 1 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இறந்துட்டார். நான் மறுபடியும் அனாதையாகிட்டேன். உங்க மேல எவ்வளவு வெறுப்பு இருந்தாலும் என் பையனுக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை கொடுக்க நான் போராடினேன். அவள் சொல்ல சொல்ல என் இதயம் கனத்து மூழ்கியது. என் தவறுகளின் சுமை முன்னெப்போதையும் விட இப்போது பல மடங்கு அழுத்தியது. நான் மெதுவாக சொன்னேன், நந்தினி, எனக்கு அப்போ கொஞ்சம் புத்தி இருந்திருந்தாலும் உன்னை நான் விட்டுட்டு போயிருக்க மாட்டேன். சாலினியோடு வாழ்ந்த வாழ்க்கை எனக்கான தண்டனை. உண்மையான உறவின் மன்னிப்பு என்னன்னு அந்த வாழ்க்கை எனக்கு கத்து கொடுத்துடுச்சு. எனக்கு இப்போ தேவை ஒரு குடும்பம் மட்டும்தான். நீயும் கவினும் மட்டும்தான். அடுத்த சில மாதங்கள் எனக்கு பெரிய பரீட்சையாகவே இருந்தன. தினமும் அவளது கிளினிக்கிற்கு செல்வேன். அவளுக்கு தண்ணீர் கொடுப்பேன். கவினுக்கு விளையாட்டு பொருட்கள் வாங்கி கொடுப்பேன். சில சமயம் அவளது மருத்துவ கோட்டை அயன் செய்து வைப்பேன். என் காதலை அவள் மீது திணிக்காமல் அவளுக்கான மரியாதையை கொடுக்க தொடங்கினேன். இது ஏதோ கடந்த காலத்தின் குற்ற உணர்ச்சியால் வந்ததல்ல. டாக்டர் நந்தினி என்ற அந்த தைரியமான நேர்த்தியான பெண்ணின் மீதான உண்மையான காதல் என்பதை அவளுக்கு தொடர்ந்து உணர்த்தினேன். ஒரு மனைவியாக அவளுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுக்க முயன்றேன். ஆனால் அவள் அதை கடுமையாக மறுத்துவிட்டாள். டாக்டர் நந்தினிக்கு யாருடைய பணமும் தேவையில்லை என்ற அவளது அந்த வரி காலம் அவளை எந்த அளவுக்கு இரும்பு பெண்ணாக்கி இருக்கிறது என்பதை எனக்கு புரிய வைத்தது. ஒரு நாள் இரவு கவினுக்கு ரொம்பவும் உடம்பு சரியில்லாமல் போனது. நந்தினி இரவு முழுவதும் அவனுக்காக கிளினிக்கிலேயே இருக்க வேண்டியதாயிற்று. நானும் அங்கேயே இருந்தேன். வரவேற்பறையிலேயே விழித்திருந்து அவளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்தேன். காலையில் கவின் குணமடைந்தான். நந்தினி ஆச்சரியத்தோடு என்னை பார்த்தாள். நீங்க வீட்டுக்கு போகலையா கௌதம் என்று கேட்டாள். நான் உடனே சொன்னேன், ஏன்னா நான் உன் கணவன். ஒரு தடவை உன்னை தனியா தவிக்க விட்டேன். இனி அந்த தப்ப என் உசுறு இருக்கிற வரைக்கும் நான் செய்ய மாட்டேன். மாத கணக்கிலான என் பொறுமை, தொடர் முயற்சிகள் மற்றும் என் உண்மையான மன்னிப்பு அவளது மனதை கொஞ்சம் கொஞ்சமாக இலக்கியது. என் கண்களில் இருந்த உண்மையின் ஆழத்தை அவள் உணர்ந்தாள். ஒரு நாள் பூங்காவில் விளையாடி கொண்டிருந்த கவின் என்னிடம் ஓடி வந்து முதன்முறையாக என்னை அப்பா என்று அழைத்தான். அந்த நொடி என் வாழ்நாளில் மிக சிறந்த வெளிச்சத்தை எனக்குள் பாய்ச்சியது. நந்தினி புன்னகையுடன் என்னை பார்த்து என் மகனை கட்டியணைக்க எனக்கு அனுமதி அளித்தாள். என் குடும்பத்தினர் முன்னிலையில் ஒரு சிறிய அமைதியான நிகழ்வாக எங்கள் இருவருக்கும் மீண்டும் திருமணம் நடந்தது. இந்த முறை எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் எதிர்காலம் குறித்த பெரிய நம்பிக்கையோடு ஒருவரையொருவர் கைகளை கோர்த்து கொண்டோம். எங்கள் மகன் கவினுக்கு அன்பான ஒரு குடும்பம் வேண்டும். அதை நாங்கள் அவனுக்கு கொடுப்போம் என்று இருவரும் இணைந்து முடிவெடுத்தோம். இன்று நான் ஒரு வெற்றிகரமான இன்ஜினியராக இருக்கலாம். ஆனால் எனக்கான உண்மையான அடையாளம் என் தவறை திருத்திக் கொண்ட ஒரு நல்ல கணவன் மற்றும் பெருமைக்குரிய ஒரு தகப்பன் என்பது தான். நீங்கள் சொல்லுங்கள் நண்பர்களே, நந்தினி கௌதமுடன் சேர்ந்து இருக்க வேண்டுமா வேண்டாமா? உங்கள் விருப்பத்தை தெரிவியுங்கள். நன்றி.